சட்டப்படி இந்த ஆட்சி நடைபெற வேண்டும் என்றுதான் அவர் சொல்ல வேண்டும். எனவே இத்தகைய கருத்துக்கள் அவரது உயரத்திற்கு பொருத்தமானதல்ல. நாங்கள் நிலவுகிற முதலாளித்துவ சமூகத்திற்கு மாற்றாக தேசத்தை இடது பக்கம் திருப்புவதற்காக ஒன்றிணைகிறோம். ஆனால் உழைக்கிற மக்கள் போராடிப்பட்ட உரிமைகளை குறைப்பது நானோட்டெக் அல்ல. விவசாயிகளின் பிரதிநிதிகளை அழைத்து, பல்வேறு சங்கங்களின் பிரதிநிதிகளை அழைத்து முதல்வர் பேச வேண்டும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் முடிவிற்கிணங்க இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் விவசாயிகளின் பயிர்க்கடன்களை முழுவதுமாக ரத்து செய்ய வேண்டும் என்று மாநில அரசாங்கத்தை வலியுறுத்தியும், தமிழக அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு தர வேண்டிய நிதியை தங்குதடை இல்லாமல் தர வேண்டும் என்று வலியுறுத்தியும், 100 நாள் வேலை திட்டத்தை எந்த வகையிலும் கைவிடக்கூடாது, 200 ரூபாய் கூலி என்பதை 700 ரூபாயாக மாற்றியமைக்க வேண்டும், இப்படி பல்வேறு கோரிக்கைகளை முன்மொழிந்து இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. பெரம்பலூர் மாவட்டத்தில் நடைபெறுகிற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் தலைமையேற்றிருக்கிறார்கள். இந்த நிகழ்வில் மாநில தலைவர் பத்மாவதி, முன்னாள் மாவட்ட செயலாளர் ஞானசேகரன் உள்ளிட்ட பல்வேறு முன்னணி தோழர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். அனைவர் சார்பிலும் வணக்கம். விவசாயிகளின் கடன்களை ரத்து செய்வோம் என்று மாநில அரசு வாக்குறுதி அளித்திருக்கிறது. முழுவதுமாக அவர்களின் கடனை ரத்து செய்ய வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். நிதிச்சூழல் இடம்பெறவில்லை என்றால் இப்போது விவசாயிகளிடம் வசூல் செய்வதை நிறுத்த வேண்டும், கடன் வசூலை நிறுத்த வேண்டும். நிதி நிலை கை கொடுக்கிற போது முற்றிலுமாக விவசாயிகளின் கடன்களை ரத்து செய்ய வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். விவசாயிகளின் பிரதிநிதிகளை அழைத்து, பல்வேறு சங்கங்களின் பிரதிநிதிகளை அழைத்து முதல்வர் பேச வேண்டும். விவசாயிகள் உற்பத்தி நாட்டுக்கானது, சமூகத்திற்கானது. எனவே விவசாயிகளுக்கு அருகில் இருக்க வேண்டியது அரசின் கடமை. அவர்களுக்கு அனைத்து விதமான உதவிகளும் செய்ய வேண்டியது அரசின் கடமை. அதே போன்று 100 நாள் வேலை திட்டம் என்பது இடதுசாரிகளின் முன்முயற்சி. காலகந்தியில் ஏற்பட்ட வறுமையை கணக்கில் கொண்டு நாடு முழுவதும் இருக்கிற வறுமையை ஒழிக்க வேண்டும் என்று வேலைக்கு உணவு, வேலைக்கு ஊதியம் என்று கோரிக்கைகள் முன்மொழியப்பட்டு அது ஒப்புக்கொள்ளப்பட்டு மகாத்மா காந்தி நடைபெற்று வந்தது. அதை ஒன்றிய அரசு மாற்றி இருக்கிறது. அதை நாங்கள் எதிர்க்கிறோம். 100 நாள் வேலை திட்டம் என்பது வறுமை ஒழிப்பு திட்டம். நல்ல கொள்கை வகுத்தால் அந்த எளிய மக்களை வைத்து பிரம்மாண்டமான திட்டங்களை நிறைவேற்ற முடியும். நாளொன்றுக்கு 200 ரூபாய் என்பது போதுமானதல்ல. எனவே இதை 700 ரூபாயாக உயர்த்தி தர வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம். அதே போன்று உழைக்கிற மக்கள் போராடி பெற்ற சட்டங்களை ஒன்றிய அரசு, நாட்டின் பிரதமர் 4 சட்டங்களாக மாற்றியிருக்கிறார். இது நானோடெக், அப்துல் கலாம் முன்மொழிந்த நானோடெக் என்பது வேறு. 10,000 ஏக்கரில் ஒரு தொழிற்சாலை என்பதை 2000 ஏக்கரில் நடத்துவது நானோடெக். 1 லட்சம் கோடியில் நடைபெறுகிற செலவை பாதியாக குறைப்பது நானோடெக். ஆனால் உழைக்கிற மக்கள் போராடிப்பட்ட உரிமைகளை குறைப்பது நானோடெக் அல்ல. எனவே உழைக்கும் மக்களின் உரிமை போர் தொடரும். அவர்கள்தான் வெல்த் கிரியேட்டர்ஸ். செல்வ வளங்களை உருவாக்குவது முதலாளிகள் அல்ல. ஏழை கூலி விவசாயிகளும் தொழிலாளர்கள் தான் செல்வ வளங்களை உருவாக்குகிறார்கள். எனவே அவர்களின் கோரிக்கை மிக நியாயமானது. அந்த கோரிக்கைகளை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முன்மொழிகிறது. அதை ஒன்றிய அரசு முழுவதுமாக நிறைவேற்ற வேண்டும். மாநில அரசும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். திமுக பாத்தீங்கன்னா ஏற்கனவே தனித்து நிற்கணுங்கிற மாதிரியான ஒரு பேச்சு அடிபட்டிருக்கு. இந்த பகுதியை சேர்ந்த ராசா எம்பி அவர் கூட ஒரு பொது மேடையில பேசியிருக்கிறாரு. வைகோ வெளியில வந்திருக்கிறாரு. இது எப்படி பாக்குறீங்க? அடுத்தடுத்த அரசியல் திருப்பங்கள் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய நிலைப்பாட்டை பத்தி இதெல்லாம் நீங்க அவங்க கிட்டதான் கேட்கணும். எங்க நிலைப்பாடு என்பது, இடதுசாரிகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட், ஒரு இடது பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. நாங்கள் நிலவுகிற முதலாளித்துவ சமூகத்திற்கு மாற்றாக தேசத்தை இடது பக்கம் திருப்புவதற்காக ஒன்றிணைகிறோம். இதுல ஜனநாயக சக்தியுடன் இணைந்து நாட்டு நலனுக்காக, உழைப்பாளி மக்களின் உரிமைகளுக்காக, தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக போராடுவது என்று முடிவெடுத்திருக்கிறோம்.
சகோதரர் ஆர் ராசா அது அவரது கருத்து. ஒவ்வொரு கட்சிக்கும் கருத்துக்களை சொல்ல உரிமை உண்டு. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் நாடு முழுவதும் கிளை பரப்பி இருக்கிற இயக்கம். இடதுசாரிகளுக்கு நாடு முழுவதும் அமைப்புகள் இருக்கிறது, கிளைகள் இருக்கிறது. ஒரு சிறிய மாவட்டத்திலும் இவ்வளவு ஒரு மக்களை திரட்டி இந்த வெயிலில் ஆர்ப்பாட்டம் நடத்துகிற கட்டமைப்பு எங்களுக்கு இருக்கிறது. தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ஜனநாயக கட்சி என்கிற முறையில், அதன் தலைவர் என்கிற முறையில் அவரும் ஜனநாயகத்தின் வழியில் நின்று இந்த ஆட்சி நடைபெற வேண்டும், சட்டப்படி இந்த ஆட்சி நடைபெற வேண்டும் என்றுதான் அவர் சொல்ல வேண்டும். எனவே இத்தகைய கருத்துக்கள் அவரது உயரத்திற்கு பொருத்தமானதல்ல. அப்படி பாத்தீங்கன்னா இப்போ இந்த கடந்த 2 மாத காலமாக போகுது விஜய் ஆட்சி அமைச்சு. விஜயனுடைய ஆளுமை எப்படி இருக்கு, ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? 1 மாதமாக இருக்கிறது. அரசியல் மூச்சுக்கே நேரம் தேவைப்படும். திமுக அதிமுக பல ஆண்டுகள் ஆட்சி செய்த கட்சிகள், புதியவர்கள் புதிதாக ஆட்சி அமைத்திருக்கிறார்கள். 1 மாதம் தான் ஆகிறது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். கொடுத்த வாக்குறுதிகளை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும்.